Happy evening, everyone. A very warm welcome to all of you. Thank you for joining us today for this OTAC orientation session. இன்னைக்கு நம்ம OTAC உடைய பெனிஃபிட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். OTAC மூலியமா கண்டினியூஸ் லேர்னிங், கவுன்சிலிங், ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் அண்ட் ப்ரொஃபஷனல் growthக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரெக்கார்டட் செஷன் ஆக்சஸ், ட்ரைனிங் கிட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் அண்ட் வேல்யூபிள் லேர்னிங் ரிசோர்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு ஓரியன்டேஷன் செஷன்ல OTAC பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட ஆல்ரெடி OTACல ஜாயின் பண்ணிருக்கிற நம்ம பிளாட்டினம் OTAC மெம்பர்ஸோடைய பவர்ஃபுல் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸை OTAC அவங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஜர்னில எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்காக ஒரு பிபிடி அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. லெட்ஸ் வாட்ச் த வீடியோ. Hi, I am Shamima, psychologist and founder of Mind Power Counseling and Training Center and also holder of OTAC Platinum membership. OTAC Platinum membershipல என்ன ஸ்பெஷல்னா இது கவுன்சிலர், தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் growth பேக்கேஜ். ஒன் டைம் ஜாயின் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் ரெகக்னிஷன் கிடைக்கும், ரினிவல் டென்ஷனே கிடையாது. சைக்காலஜி, கவுன்சிலிங், ட்ரைனிங்கான ரிலேட்டட் லைவ் கிளாஸஸ் ஃப்ரீ ஆக்சஸாகவே கிடைக்கும். லேர்னிங்க்கு லிமிட்டே கிடையாது. ஓல்ட் அண்ட் நியூ ரெக்கார்டிங் செஷன் லைஃப் டைம் ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். எப்பயுமே எங்க வேணாலும் கத்துக்கலாம். சாஃப்ட் அண்ட் ஹார்ட் காப்பியோட ஃப்ரேம்டு சர்டிபிகேட்டும் லேமினேட்டட் ஐடி கார்டும் ஃப்ரீ. உங்க ப்ரொஃபஷனலுக்கு ஸ்ட்ராங்கான ஐடென்டிட்டி. நம்ம கத்துக்க வேண்டிய எல்லா ட்ரைனிங் மெட்டீரியல்ஸுமே எப்பயுமே அவைலபிளா இருக்கும். அதை எப்பயுமே நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நீங்க தனியா ஸ்ட்ரகிள் பண்ணணும் அவசியமே இருக்காது. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸுக்கும் கவுன்சிலிங்க்கும் டைரக்டான கிளைண்ட்ஸ் ரெஃபரல் சப்போர்ட் இருக்கும். இது எப்பயுமே உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல OTAC உடைய லோகோவை யூஸ் பண்ண முடியும். இதனால உங்க பிராண்டோட ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரீ என்ட்ரி கிடைக்கும். பிளஸ் ஸ்டேஜ் கார்னர் கிடைக்கும். இதனால உங்களுடைய நெட்வொர்க்கிங்கும் விசிபிலிட்டியும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்புக்கு 25% டிஸ்கவுண்ட்டும், ரெஃபரன்சர் பிசிக்கல் ட்ரைனிங்க்கு 40% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். ஸோ சீரியஸா ப்ரொஃபஷனலுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் சேவிங். OTAC பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வெறும் சர்டிபிகேட் மட்டும் கிடையாது. அது உங்க ப்ரொஃபஷனலோட பெரிய பவர், ஐடென்டிட்டி அண்ட் இன்கம் சோர்ஸ் கூட. டிசிபி எம்டிசிசி படித்து முடித்து விட்ட அன்பு நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பு. OTACல் மெம்பராக சேர்ந்து விட்டால் NIPR வழங்குகிற எல்லா ஆன்லைன் கோர்சஸும் நாம் இலவசமாக லைஃப் டைம் படித்துக் கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அவர்கள் நடத்த போகிற அனைத்து வீடியோக்களும் நமக்கு இலவசமாக கிடைக்கும். அத்தோடு நாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்வதற்கான சார் நடத்திய டிசிபி எம்டிசிசி பாடத்தினுடைய அனைத்து ட்ரைனிங் கிட்ஸும் நமக்கு இலவசமாக கிடைக்கும். அத்தோடு 24x7 மாதிரி நாம் கேட்கிற, நமக்கு ஏற்படுகிற வாழ்வில் ஏற்படுகிற சந்தேகங்கள், ட்ரைனிங்கில் ஏற்படுகிற சந்தேகங்கள், வகுப்பில் ஏற்படுகிற சந்தேகங்கள் அனைத்திற்கும் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அவர்கள், நமது ஆசான், எப்போதும் விளக்கம் கொடுப்பார்கள். நமக்கான பேக் போனாக OTAC மெம்பர்ஷிப் அமையும். எனவே அன்புக்குரிய ட்ரைனர்ஸ், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சலுகைகள் இல்லாமல் நிறைய OTAC மெம்பர்ஷிப் ஆனால் இன்னும் நிறைய சலுகைகள் இருக்கிறது. சார் நடத்துகிற ஆஃப்லைன் கோர்சஸுக்கு 25% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நானும் கடந்த 5 ஆண்டுகளாக NIPR உடைய மாணவன். தற்போது OTACின் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்திருக்கிறேன் என்பதை மிக பெருமையோடு தங்களிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன், தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதோடு நாம் நடத்துகிற ட்ரைனிங் ப்ரோக்ராம்களுக்கு நாம் கொடுக்கிற சர்டிபிகேட்களுக்கு OTACினுடைய லோகோவை பயன்படுத்திக் கொள்ளலாம். சார் அடிக்கடி சொல்ற அற்புதமான கவிதை தான், ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால்
ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்பான் என்று சார் சொல்லுவார்கள். நாம் எல்லோரும் டிசிபி எம்டிசிசியை பணம் கட்டி படித்து வருகிறோம். இன்னும் நமது காலம் முழுக்க அதை தொடர்ந்து அதில் தொடர வேண்டும், ட்ரைனர்ஸாக ஆக வேண்டும், கோச்சஸாக ஆக வேண்டும் என்ற கனவு நம்மிடத்தில் இருக்கும். நாமும் தேக்கு விற்க வேண்டும் என்றால் நம்மை ஊக்குவிக்க ஒட்டக் பிளாட்ஃபார்ம் காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். Hi, I am Fawzia Shams, counselor, psychologist and life skill trainer from NAPR. എൻ്റെ ലൈഫിൽ நிறைய சக்ஸஸ் നൽകിയടിച്ച ஒட்டாக் ஜீனியை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன். சாரோட பெரிய மென்டர்ஷிப்பும் ஒட்டாக் ஜீனியும் சேர்ந்து என்னை கரியர்லாയാലും பர்சனல் லைஃப்லையும் நிறைய ஹாப்பினஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. நம்மளோட ஒட்டாக் பிளான்ஷிப் கலந்துக்கும் போது சாரோட லைஃப் லாங் மென்டர்ஷிப் கிடைக்கும். சாரோட ஒவ்வொரு கைடன்ஸும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுபோல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஃபிசிக்கல் இன்டர்ன்ஷிப் எல்லாம் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். நம்ம லைஃப்ல நம்ம கெரியர்ல எந்த இடத்து ஸ்டெக் ஆயிருந்தாலும் சாரோட சூப்பர்பான கைடன்ஸ் அடிக்கடி கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ என்ன போதும் உங்களுக்கும் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது. உங்களும் லைஃப் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பண்ணால் நினைச்சிருக்கீங்க கண்டிப்பா நம்மளோட ஒட்டாக் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. உங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், ஹாப்பினஸ், லைஃப் எப்படி மற்றவங்களுக்கும் இன்ஸ்பைரிங்கா கொடுக்க முடியும், அதுபோல உங்களோட வாழ்க்கையும் ஹாப்பியா லிவ் பண்ண முடியும் എന്നதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஜேர்னி சாரோட கிரேட் மென்டர்ஷிப்பும். ஸோ ட்ரஸ்ட் அவர் மென்டர், ஃபீல் த சேஞ்ச், embrace your journey. தேங்க்யூ ஆல். ஸோ ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாட் பாக்ஸ்ல எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கு. எப்படி நம்ம ஜாயின் பண்றது எல்லாமே இருக்கு இல்லையா? எப்படி ஜாயின் பண்ணணும், இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, கோர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் கிளியரா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண ஐ வுட் லைக் டு வெல்கம் அவர் மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சார். ஓவர் டு யூ சார். ஹாப்பி ஈவினிங். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்க, அற்புதமா இருப்பீங்க. ஒட்டாக் அப்படின்னா என்ன, சாருடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஓவராலா இதுக்கு முன்னாடி பேசினவங்க பேசியிருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த ஓரியன்டேஷன் செஷன். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நான் கடைசியில் ஆன்சர் பண்றேன். தமிழிஷ் மேம், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஒட்டாக்னா என்ன, ஒட்டாக் என்பது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒட்டாக்ங்கிறது ஒரு அக்ரானிம். பேசிக்கலி வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரைனர்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். அதனுடைய சுருக்கம் தான் ஒட்டாக்குங்க. அதனுடைய சுருக்கம் தான் ஒட்டாக்குங்க. இதுல ஒரு மெம்பர்ஷிப் ஆஃபர் பண்ணிருக்கோம். இது இங்க பதிவு பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. 1882, 1961 ஆக்ட்ஸ் பிரகாரம் முறையாக பதிவு பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஒட்டாக் அமைப்பு. இதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த ஒட்டாக் அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள், ட்ரைனர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், தெரபிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும், இல்ல புதுசா ஒருத்தங்க வர்றாங்க அவங்களுக்கான வழிகாட்டுதல் பெறணும்னு சொன்னா, ஒரு முறையான உலகத்தில் எல்லா இடங்கள்லயுமே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கான்னு சொன்னா ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கு. அப்போ வேர்ல்டு வைடு ஒரு ரீச் போறதுக்கும், நம்முடைய ப்ரொஃபஷன்ல ஒரு அடுத்த லெவல்ல ரீச் பண்றதுக்கும் அடிப்படையில் அவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒட்டாக்குங்கிறது. அதுதான் பிரதானமாக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம். அப்ப இதுல என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ட்ரைனர்ஸ், தெரபிஸ்ட், கவுன்சிலர்ஸ், அப்புறம் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், ஸோ இவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணி ப்ரொஃபஷனலி அவங்களுடைய ஃபீல்டில் ஸ்ட்ராங் பண்றது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. அப்போ ஒட்டாக்ல இருந்து ஒரு மெம்பர்ஷிப்பை நம்ம ப்ரொவைட் பண்றோம். அந்த மெம்பர்ஷிப் பேர் தான் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் சொல்றோம். அவருடைய மெம்பர்ஷிப் பேர் தான்
பிளாட்டினம் மெம்பர்ஷிப் உண்டு. அப்போ அதில் உள்ள பெனிஃபிட் என்ன, அதுல ஏன் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் எடுக்கணும்? ஏற்கனவே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அது எடுத்ததுல சில பேர் இங்க இருப்பாங்க, பேசுவாங்க. வீடியோலையும் பேசுனது நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இப்படி ஒரு மெம்பர்ஷிப்பை, இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது ஒரு 20 வருஷத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுல, ட்ரைனராக, தெரபிஸ்டாக, கவுன்சிலராக ஒரு 20 வருடம் சேமித்து வைத்த அந்த அனுபவங்கள், சேமித்து வைத்த அந்த மெட்டீரியல், ஸோ இது எல்லாம் அதை யார் இந்த ஃபீல்டில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். இது நம்மளோட போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தொடங்கப்பட்டதுதான் ஒட்டாக்கனுடைய ஒரு கான்செப்ட். அப்போ இந்த மெம்பர்ஷிப் எடுக்கும் பொழுது உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், எல்லா லைவ் ஆன்லைன் கோர்சஸும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன்ல நடத்தக்கூடிய எல்லாமே 100% ஃப்ரீ. இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறதன் மூலமாக 100% எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் அட்டன் பண்ணலாம். இதுலயே பாத்தீங்கன்னா சில மெம்பர்ஸ்லாம் 4-5 முறை MDCC DCP பண்ணக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு முறை பண்ணும்பொழுதும் ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் கோர்சஸ்ல. அது இல்லாம ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், ஸ்பெஷலாக ஒரு டாபிக்ல நடத்துற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் 100% இப்பயும் ஃப்ரீ, ஃபியூச்சரும் ஃப்ரீ. அது அது வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். 100% உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இதுவரைக்கும் நடத்தப்பட்ட கிளாஸ், முன்னாடி உள்ள பேட்சினுடைய ரெக்கார்டிங், இந்த பேட்சினுடைய ரெக்கார்டிங், ஃபியூச்சர்ல வர ரெக்கார்டிங், இது எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபுல்லா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதனுடைய கிளவுடு வேற, அந்த கிளவுடினுடைய அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க முழுமையாக அதில் பயன்படுத்திக்கலாம். எத்தனை முறை வேணாலும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய மெட்டீரியலையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பார்த்துக்கலாம். அப்போ வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ. ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முடிஞ்ச பேட்ச், இப்போ உள்ள பேட்ச், ஃபியூச்சர் பேட்ச் எல்லாத்தினுடைய ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். எந்த அப்டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ரெஃப்ரெஷர் ஆன்லைன் கோர்சஸ், இப்போ நீங்க ஒரு தடவை படிச்சு முடிச்சிருங்க, திருப்பி இன்னொரு தடவை ஜாயின் பண்ணணும், அதே கோர்ஸை தாராளமாக நீங்க பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. அதுவுமே நம்ம வந்து இந்த மெம்பர்ஷிப்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லை, இப்போ நேரடியாக நம்ம இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணக்கூடியவங்க, நேரடியாக இந்தியாவில், இலங்கையில, துபாயில நடத்தக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம், இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், மற்ற பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது எதுவாக இருந்தாலுமே 25% ஃப்ரீ. அதுல வந்து 25% வந்து அதுல ஃப்ரீயாக இருக்கும். ஒருவேளை ஏற்கனவே நீங்க அட்டன் பண்ணிட்டு ரெண்டாவது அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட். அட்டன் பண்ண ப்ரோக்ராமே மறுபடியும் அட்டன் பண்ணீங்கன்னா 40% பிசிக்கல் ப்ரோக்ராமுக்கு. சரியா? அதே மாதிரி ட்ரைனிங் கிட்ஸ், இப்போ இது வந்து ஒரு 103 டாபிக்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரி ட்ரைனர்ஸ், தெரபிஸ்ட், கவுன்சிலருக்கு மிக முக்கியமாக ப்ரொஃபஷனுக்கு தேவையானது ட்ரைனிங் கிட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணா ஒரு ஃபோல்டர்ல போயிட்டு அது தேவையானது எடுக்கிற மாதிரி இருந்ததுனா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா வகுப்புலையுமே அந்த மெட்டீரியல் கிட்ல இருந்து எடுத்தது தான். அப்போ அந்த 103 கிட்ல இருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல A to Z அந்த டாபிக் வந்து இருக்கும். பெரும்பாலும் அதுக்குள்ளதான் சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ட்ரைனிங் சம்பந்தமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து PPT, PDF, ஒர்க் ஷீட், வீடியோஸ், இது எல்லாமே டாபிக்கு தகுந்த மாதிரி அதுல வந்து கூட இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். பட் எல்லாமே இந்த 103 டாபிக்லயும் மெட்டீரியல் இருக்கும். இது வந்து ட்ரைனிங் கிட்டு எனி டைம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், லைஃப் லாங் ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம புதுசா இருக்கக்கூடிய கோர்ஸோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணப்படும். இப்ப நம்ம அட்டன் பண்ணது, நாம நடத்துறது இல்லாம நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ல இருந்து சில விஷயங்கள் கிடைக்கும். அதாவது ஸ்கில் என்ரிச்மெண்ட் ரிசோர்சஸ் சொல்லிட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்பந்தமான ஒரு விஷயங்கள், 6,08,000 ஃபைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ், ஆர்டிகல், சப்போர்ட்டிவாக உள்ள விஷயங்கள், இதுவுமே வந்து இந்த 3 கான்செப்ட்ல இணைஞ்சு வரக்கூடிய விஷயமாக இருக்கும். அது மட்டுமே 145 GB. ட்ரைனிங் கிட்ஸ் வந்து 422 GB. அதே மாதிரி வீடியோ கோர்சஸ், இப்போ நம்ம நடத்துறது மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னல் ட்ரைனர்ஸ், இப்போ நான் கலந்துக்கிட்ட நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் 20 வருஷத்துல என்னென்னலாம் கலந்துக்கிட்டனோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸினுடைய சிடி காலத்திலிருந்து உள்ள எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி 91 டாபிக்ல, அது மட்டுமே 204 GB, 5554 ஃபைல்ஸ், எல்லாமே அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் அப்டேட்டடாக உள்ள டெக்னிக்ஸ், அது எல்லாத்தையுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஃப்ரீ. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் மெம்பர் ஆகிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட் காப்பி உங்களுக்கு இமெயிலில் அனுப்பப்படும். அதே மாதிரி ஹார்ட் காப்பி ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சாம்பிள், இங்கே இருக்கிறது தான் சாம்பிள். அதே மாதிரி ஒரு ஐடி கார்டும் கிடைக்கும். ஹார்ட் காப்பியில் உங்களுக்கு ஐடி கார்டு கிடைக்கும், சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு ஐடி கார்டு ஒன்று கிடைக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனில் இது அடிஷனலாக ஒட்டாக்கூடிய பிளாட்டினம் மெம்பருங்கிறது ஒரு பெரிய ஐடென்டிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். இது லைஃப் டைம் மென்டர்ஷிப். நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும்னு சொன்னால் எனி டைம் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எது வேணுமோ அது பண்ணி தரதுக்கு நாங்கள் 24/7 ரெடியாக இருப்போம் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயம். அதே மாதிரி
நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒட்டாக் மெம்பர்ஸுக்கான ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும். இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும். ஏன் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்படுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நல்ல செயலை பண்றாங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி எந்த ஒரு கான்ஃபரன்ஸாக இருந்தாலும் நம்ம நடத்தக்கூடியது இங்க இருந்தாலும், இந்தியாவில இருந்தாலும், ஸ்ரீலங்கால இருந்தாலும், துபாயில இருந்தாலும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாவே கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ அப்ப இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலமாக அந்த மெம்பர்ஷிப்பினுடைய ஃபீஸ்ல 3 பேருக்கு அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. ஒவ்வொரு மெம்பரும் நீங்க மெம்பர் ஆகிறதன் மூலமாக உங்க படிக்க முடியாத, படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்களுக்கு வந்து செலவு பண்ண முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஏற்கனவே ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் மூலமாக வந்த தொகையிலிருந்து இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த மெம்பர்ஷிப்பை எடுத்தது மட்டும்தான். அப்ப இது வந்து ஒரு நிலையான ஒரு தர்மமாக வாழ்நாள் முழுவதும் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மையாக வந்து அமையும் அடிப்படையில ஸோ இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்க அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 3 பேருக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம். அப்ப இப்படி வர்றதால என்னன்னு சொன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறோங்க அடிப்படையில எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்களை வந்து அங்கீகரிப்போம். அதே மாதிரி ஒட்டாக் மெம்பர்ங்கிறது ஒட்டாக் மெம்பர் மட்டும் கிடையாது. அவங்க எப்ப ஒட்டாக் மெம்பர் ஆகிறாங்களோ அப்பவே என்ஐபிஆர்னுடைய பேட்டர்னா மாறிடுவாங்க. பேட்டர்னுங்கிறது அரங்காவலர். இங்க வந்து அவங்க வந்து ஒரு அட்வைசிங் போர்டு மாதிரி மாறிடுவாங்க. அவங்க வந்து பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மாதிரி மாறிடுவாங்க. அவங்க வந்து என்ஐபிஆர் பேட்டர்ன்ஸ்ங்கிற ஒரு அடையாளத்தையும் நம்ம வந்து இங்க கொடுப்போங்கிற விஷயங்கள். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோ கோர்ஸோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம், ரெஃபரல்ல கொடுப்போம். அதே மாதிரி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நம்மளோட இணைஞ்சி கோர்ஸ் அட்மிஷனுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு பர்சன்டேஜ் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய நம்மளுடைய ஒட்டாக் மெம்பர்ஸ் வந்து ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒட்டாக்குடைய இது போட்டுக்கலாம். நீங்க ஒட்டாக்குடைய பிளாட்டினம் மெம்பர்னு போட்டுக்கலாம். வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படையில ஒட்டாக் மெம்பர்ஷிப் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள். சரியா? இன்ட்ரெஸ்டிங். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்து பல விஷயங்களை யோசிச்சு நம்முடைய அறிவும் திறனும் நம்மோட இருக்கக்கூடியவர்களுடைய அந்த திறனும் மக்கள் எல்லாருக்கும் போகணுங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி இந்த 3 பேரை ஸ்பான்சர் பண்ற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வந்து என்னால ஒரு 5 பைசா கூட செலவு பண்ண முடியாது. ஆனால் இந்த கல்வியை படிச்சாகணும் எத்தனையோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல. அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ஒரு சப்போர்ட்டை பண்ண முடிஞ்சது. இது வந்த பிறகு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்ப இன்னைக்கு படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. நான் நேம் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க எல்லாமே இந்த ஒட்டாக் ஸ்பான்சர் மூலமாக ஜாயின் பண்ணவங்க தான். ஸோ அப்படி வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கிறது தான் உள்ள விஷயம். அப்ப இதனுடைய ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதான் அடுத்த விஷயம். ஸோ இது வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் உள்ளது, இவ்வளவு பெனிஃபிட் உள்ளது. இந்த விஷயத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் போது நீங்க தனித்தனியாக இந்த ஒவ்வொரு கான்செப்டையுமே நம்ம சேல் பண்ண முடியும். கோர்சஸ் மட்டும் தனியா, மெட்டீரியல் மட்டும் தனியா, இதெல்லாம் ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்தது. அது பண்ணாவே ஒரு பெரிய அமௌண்ட் அதுல இருந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். பட் அப்படி வந்து நம்ம தனியா பிரிச்சு பண்ணல. ஸோ இது வந்து குறிப்பிட்டு ஒரு சீரியஸாக இது ஜாயின் பண்ணி இல்ல பண்ணக்கூடியவர்கள் மட்டும் பண்ணணுங்கிற அடிப்படையில் இது ஒதுக்கி வச்சதால ஸோ இதனுடைய ஃபீஸ் வந்து ஒட்டுமொத்தமாக உள்ள ஃபீஸ்ல மொத்தமா கன்சிடர் பண்ணாம இந்தியாலையும் ஓவர்சீஸ்ல வெளிநாட்டிலையும் இருந்து நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்துன்னு சொன்னா இந்திய தொகையில 1,40,000 ரூபாய் ஒரு தடவை பே பண்ணா போதும். 1,40,000 இந்தியன் அமௌண்ட்ல. ஸ்ரீலங்கன் அமௌண்ட்ல 4,80,000 ஸ்ரீலங்கன் அமௌண்ட் வேல்யூல எல்கேஆர்ல 4,80,000 ஒன் டைம் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுதான் லைஃப் லாங் உள்ள விஷயம். சரிங்களா? அப்ப இதுல தான் இந்த ஃபீஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிடும். 3 பேருக்கு ஸ்பான்சர் ஆயிடும். உங்களுக்குள்ள சப்போர்ட்டும் கிடைச்சிடும். லைஃப் லாங் உங்களுக்கான விஷயங்கள் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரி, இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரோக்ராம், ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கும்போது ஒரு ஆஃபர் கொடுத்தா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். அப்ப நம்ம டீம்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஆஃபர் சரியா, இனிஷியலா வந்து ஒரு 10 பேருக்கு வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்ங்கிற அடிப்படையில டிஸ்கஸ் பண்ணதை வச்சு ஒரு 15% டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். 15% ஒரு 3 நாளைக்கு 3 டேஸ்க்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். அப்படி யாராவது ஜாயின் பண்றாங்கன்னா உங்க கோஆர்டினேட்டர் யார் மூலமாக நீங்க இதை ஜாயின் பண்ணீங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. 15% டிஸ்கவுண்ட் சொன்னா நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 140 இல்ல, ஸ்ரீலங்கன் அமௌண்ட்ல 480 இல்ல, நீங்க இந்தியன் அமௌண்ட்ல 119 பே பண்ணா போதும். 1,19,000 பே பண்ணா போதும். எல்கேஆர்ல 4,88,000 பே பண்ணா போதும். இது வந்து 3 டேஸ்க்கு உள்ளது. இதுலயும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ண முடியுமா இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் சொன்னா எஸ், அதுலயுமே ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக இதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபைனலாக நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இன்னைக்கு இங்க வந்தவங்க மட்டும் இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணலாம். 1,19,000 இல்ல, 4,08,000 இல்ல, 20% டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரைட் அவே. நீங்க நாளைக்கு காலையில 11 மணிக்குள்ள நீங்க வந்து கோஆர்டினேட்டரை கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா
இந்த அமௌண்ட் பே பண்ணா போதும். 1,12,000 பே பண்ணா போதும். எல்கேஆர்ல 4,84,000 பே பண்ணா போதும். பட் நீங்க இந்த ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த செஷன்லங்கிறதுக்கு இந்த கோடை நோட் பண்ணிக்கங்க. WT ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். WT 120526. இதை வந்து அவசியம் நீங்க கோஆர்டினேட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு இந்த அமௌண்ட் இருக்கும். அப்படி அதை 3 நாள் தாண்டும் போது இந்த அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம். இது நிறைய பேர் கேட்கறது உண்டு, இதை மந்த்லி பேமெண்ட்டா பண்ண முடியுமா இல்லை இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ண முடியுமான்ட்டு. பெரும்பாலும் இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, அதுவும் மந்த்லி பேமெண்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கொடுக்குற ஃபீஸ் வந்து 3 பேருக்கு அலாட் பண்ணணும். நம்ம மந்த்லி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியாதுங்கிறதால மந்த்லி பேமெண்ட் பண்ண முடியாது. மேபி ஒரு பேமெண்ட்ங்கிறது 2 பேமெண்ட் இல்லை 3 பேமெண்ட்டாக பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்க கோஆர்டினேட்டர் ஓகே சொன்னாங்கன்னா நீங்க உங்க கோஆர்டினேட்டர் நீங்க பேசலாம். அவங்க சைட்ல இருந்து ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்க ஒரு 3 பேமெண்ட் வரைக்கும் நீங்க பிரிச்சு பே பண்ணலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா இது மறுபடியும் வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் தான் லாஸ்டா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸ்ரீலங்காலையும் ஜாயின் பண்ணிருக்காங்க, இங்கேயும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இது சம்பந்தமா கேட்கலாம். ரமணிஷ் மேம் ஏதாவது சொல்லணுமா? வேற ஏதாவது கேள்விகளை சம்பந்தமாக இருந்தால் நீங்க கேட்டுக்கலாம். டைப் பண்றதா பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கறா இருந்தாலும் கேட்கலாம். எஸ் மேம் சொல்லுங்க. குட் ஈவினிங் ஆல் தி பெஸ்ட். சார் இப்போ வந்து சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி பேசினவங்களும் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஓவரால் எல்லாமே அப்படியே எல்லாம் கோடு போட்டு சொல்லிட்டாங்க. இது சார் சொன்னதை வச்சு தான் நானும் வந்து சேர்ந்தேன்றதை விட சார் எப்போ சொல்லுவாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் 2021 ஜாயின் பண்ணதுலேருந்து சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீஸ் வந்து மந்த்லி ஒரு MDCC பண்ணிட்டு 2வது MDCC 2 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணும்போது எனக்கு அந்த மந்த்லி ஃபீஸ்ன்ற போது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்றதை விட எங்க ஹஸ்பண்ட் கொடுத்தா கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. எனக்கு வந்து அந்த டைம்குள்ள பே பண்ணணும். ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம்குள்ள பே பண்ணல அப்படின்னா எனக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னும் போது அந்த தள்ளி போகும்போது எனக்கு ரொம்ப நெருடலாவே இருக்கும். எப்படி நான் எக்ஸ்கியூஸ் சொல்றது அப்படின்னு. இன்னொன்னு அந்த டைம்ல அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பேங்க்ல வந்து டிலே ஆகுது அப்படின்போது அது ஒரு இதா இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாயிடுது. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ மாசம் அவங்க கிட்ட கேட்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னொன்னு நான் ஜிபே அந்த மாதிரிலாம் என்கிட்ட இல்லை, அக்கௌண்ட் நான் வச்சுக்கிறது இல்லை, நான் எதுவும் ஏன் பண்ணல. ஓரளவுக்கு பண்ணாலும் அந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகல. அப்புறம் அது ஒரு நல்ல எனக்கு என்னன்னா சாருக்கு வந்து கூட வந்து டிராவல் பண்ணணும், ஆனா அது பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மைண்ட்ல வந்து ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு. அந்த பிரபஞ்ச திட்டம் உண்மையாவே அதை நான் கேட்டேன். என்னன்னா கிளாஸ் வந்து நான் இறக்கும் வரையிலும் சாருடைய அந்த பேச்சு வந்து எனக்கு தொடரணும். ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய தொடர்ச்சி வந்து சாருடைய கண்டினியூஷனா நான் பாக்குறேன். அதனால நான் இறக்கும் வரையணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட்ல வந்தது. அது ஒரு நல்ல பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு போடும்போது எனக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து மணி கொஞ்சம் இதாக இருந்தனால அப்புறம் கேட்கும்போது 2-3 இதாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப அதுல சொன்ன விஷயங்களை ஒண்ணு எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது என்னன்னா 2-3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப டச்சா இருந்ததுன்னா எப்ப வேணா கிளாஸ்ல உள்ள சாரோடைய அந்த ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கவுன்சிலிங் பண்ண போறோம், டவுட் வந்துருச்சு, நம்ம மறந்துடுறோமோ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியாது சில விஷயங்கள். அந்த பொண்ணான ஒரு அந்த லைனை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னும் போது அதை போட்டாலும் நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒண்ணு. டெய்லி அந்த சாருடைய பேச்சை நம்ம கேட்கலான்றது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு சார் ஃப்ரீயாவே நமக்கு அது போய் செலவழிச்சு நம்ம ஒரு கிடைக்கனால யாராவது தேடணும், யாராவது கூப்பிடுவாங்களான்னு இருக்கணும். ஏன்னா மெயின்ல பெருசா நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம ரீச் ஆகல, சார் இந்த இடத்துல ரீச் ஆயிட்டாங்க. அவங்க கூட நம்ம போகும்போது பூவுடன் சேர்ந்த நாரம் மனம் வீசுன்ற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சு இப்ப நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சார் எனக்கு இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உண்மையா ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. நம்மளால எவ்வளவு அதற்கு வந்திருக்கோன்ற ஒரு அந்த ஒரு 10 நிமிஷத்துல எவ்வளவு கொடுக்க முடியுன்ற விஷயத்த சார் மூலமா நம்ம கத்துக்கிட்டோம். அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஒரு அழகான ஒரு தருணமா இருந்தது சார், மறக்கவே முடியாது. இன்னொன்னு மெயினா என்ன சொல்லணும்னா நம்மளால 3 பேர் கல்வி பெறாங்க. ஏன்னா அப்பா கல்வி கண்ணை திறந்த கடவுள் மாதிரி அவ்வளவு பேர் கொடுத்தாங்க, என்னால கொடுக்க முடியாது. அது ஒரு ஏக்கமா இருந்துச்சு. நம்ம மூலமா சார் வந்து அந்த 3 பேருக்கு அந்த 3 பேருடைய ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுல முக்காவாசி முடிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து 28-30,000 ஒரு லைன் கம்மி தான். அந்த கம்மியில 1 இயர் டிராவல் பண்ணும்போது 3 பேருடைய ஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் என்ன இருக்குன்னு அதுவும் தெரியும். இவ்வளவு ஒரு குறைவான இதுல வந்து அவருக்கு செய்யணும்னா மனசு வேணும். அந்த மனசை வந்து நான் யூஸ் பண்ணிக்க பார்த்தேன். உண்மையா இப்ப நான் டெய்லி வந்து உட்கார ஃப்ரீ. இந்த ஃப்ரீன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமான விஷயம் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சு. இவங்க யாரும் தொந்தரவே பண்ணல. இப்ப ரிலாக்ஸா
அம்மா பாதி மணி கொடுத்தாங்க, எங்க ஹஸ்பண்ட் பாதி மணி கொடுத்தாங்க. நான் ஜம்முன்னு எடுத்து விட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன், எப்ப வேணா நான் படிப்பேன், என்ன வேணா படிப்பேன். அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போறச்செல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. இவ்வளவு மணி வந்து 2வது ட்ரிப் சேரும்போது கம்மி. இது கேட்கும்போது நமக்கு யாருமே ஒரு ஆஃபர் கொடுக்க மாட்டா, எல்லாம் மனசு இயங்கும். அது கிடைச்ச விஷயம். ஓவராலா சொன்ன போனா இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அருமையான ஒரு வாய்ப்பு. சாருடைய லாபத்துக்காக இல்ல, நம்மளோட மாணவர்கள் லாபத்துக்காக சார் செய்யற விஷயம். அதுக்கு நம்ம அணில் மாதிரி உதவி செய்யறோம், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நம்மளுடைய அறிவையும் வளர்த்தோம். இன்னொன்னு ஒரு விஷயம், நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம வீட்டுல உள்ளவங்க பாத்துக்கலாம்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு உண்மையா. பணியில வருது நிறைய. சூப்பர் சூப்பர், வெரி வெரி நைஸ். உண்மையா வந்து அது என்ன சொல்றது, இப்படி ஒரு மனிதர் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு வரம். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நான் பெருமைப்படுத்தி மிகைப்படுத்துக்கோ நான் சொல்ல வரல, இது எல்லாருக்கும் கிடைக்காது. அது பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு கிடைச்சது. இந்த உளவியல்ல சாதிக்கணும். நாம சார் வந்து அடுத்த ஜெனரேஷனை விட்டுட்டு போறாங்க, நம்ம அடுத்த ஜெனரேஷன் விட்டுட்டு போறோம். இதுதான் நமக்கு கிடைச்ச கிஃப்ட். எது வேணா பின்னாடி, கல்வி மட்டும்தான் பின்னாடி வருங்கிறத உண்மையா உணர்ந்த ஒரு தருணம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு ஏன்னா இந்த ரெக்கார்ட்ல 5 நிமிஷம் சொல்லிட்டு போறதை விட இந்த மாதிரி நான் பேசுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்து என்னால ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியல. அதனாலதான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த 3 தவணை 2 தவணை இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சொல்ல மலைப்பா இருக்கும், அதுல நம்மளுடைய அமௌண்ட் கொஞ்சம் தான் மிச்ச பேருக்கு போதும், இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம சார் என்ன ஒண்ணும் அது சம்பாதிக்கல, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. உண்மையா ரொம்ப ரொம்ப நன்றி 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 சார். ஓகே, ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாக்காங்க, யாரு ருப்தானா? ஓகே, அமௌண்ட் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கேன்ட்டு. அமௌண்ட் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும், ஜென்ரலாக பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அமௌண்ட் கூடவா குறைவாங்கிறது என்ன ஃபெசிலிட்டிஸோ அதை பேஸ் பண்ணி தான். இப்போ ட்ரெயின்ல போறதுக்கும் பஸ்ல போறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, ஃபிளைட்ல போறீங்க, மூணுக்கு அமௌண்ட் வேற. அப்போ வந்து ஃபிளைட்ல போகணும்னா நம்ம வந்து ஃபிளைட்டுக்குள்ள அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும், அதுக்குள்ள ஃபீச்சருங்கிறதால. பஸ்ல போறதா இருந்தாலும் அதை விட கம்மியா பே பண்ணலாம், நடந்து போனா பே பண்ணாமலே போகலாம். அதனால வந்து அமௌண்ட்டுங்கிறது அந்த ப்ரொபோர்ஷனுக்கு தானே ஒழிய அமௌண்ட் கூடவா குறைவாங்கிறது நம்ம பார்க்கறத பொறுத்து தான். சரியா? எஸ், ஜூம் யூசர் நல்ல வேலை போட்டீங்க, இல்லைன்னா ஜூம் யூசர்னே தெரியாம போயிருக்கும். ஹலோ ஹலோ, எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் ஃபாத்திமா ஜோஹரால் சார். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சார், நல்லா இருக்கேன் சார். எங்க சவுதியா, ஊருக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, சவுதியில தான் இருக்கேன் சார். அதனாலதான் எனக்கு திருநெல்வேலி எங்க ஊர்ல ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, அட்டன் பண்ண முடியலேன்னு. ஏன்னா இப்போ அது வர முடியல, இடையில இந்த பிரச்சனைகள் இருந்ததுனால ஃபிளைட் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இன்ஷால்லா ஹஜ்ஜிக்கு பிளான் பண்ணிருக்கோம் சார். அதனால ஊர்ல வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுனால வர முடியும். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? கோஆர்டினேட் கான்டாக்ட் பண்ணாமா? ஆமா சிஸ்டர், இல்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து. ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கோட் மட்டும் அவசியம் கொடுத்துருங்க, அந்த கோடை கொடுத்தாதான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெரிய கேள்விகள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும். வேற ஏதாவது ஒட்டாக் மெம்பர் இருக்கீங்களா? சமீகா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், சமீகா ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கீங்களா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? அப்பாஸ் ஷேக் இருக்கீங்க, அப்பாஸ் ஷேக் இருங்க. அது பரமேஸ்வரி சொல்லுங்க சார். வணக்கம். இந்த இதுல வணக்கம். சேர்ந்துட்டா நம்ம மாசம் மாசம் காசு கட்ட தேவையில்லையா சார்? இல்ல, அதுதான் சொல்லுவேன், இப்பயும் கட்ட தேவையில்ல, ஃபியூச்சர்லயும் கட்ட தேவையில்ல. இப்ப ரெக்கார்டிங், பழைய ரெக்கார்டிங், ஃபியூச்சர் ரெக்கார்டிங் எல்லாமே வரும். அதனால இது ஒன்ஸ் தான், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஆக்சுவலா அது வந்து ஒரு சொத்து மாதிரி தான். ஆக்சுவலா இப்போ அந்த அமௌண்ட் கூடன்னு சொன்னாங்கல்ல, இப்போ நான் என் ஹிஸ்டரி கொஞ்சம் சொன்னேன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் போனதே சேரணும்னு நினைச்சேன், அப்பவே 125 இருந்துச்சு, அப்ப முடியல. இப்ப எப்படியாவது அடிச்சு பிடிச்சி சேர்ந்துருவேன். நான் கோஆர்டினேட்டர் பேசிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அபாஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சார், அல்லாஹ்வுடைய கிருபையில. ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்க வைக்கலாம் சார். அதுக்கு உதாரணம் ஒட்டக் மெம்பர்ஷிப். உண்மையிலே சார், எனக்கு இந்த கல்வி கிடைச்சதுக்கு பிறகு, அடுத்து இந்த ஒட்டக் மெம்பர்ஷிப் கிடைச்சதுக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் உங்கள் மூலமா நீங்க தேடி கொடுத்தது, உங்களுடைய கல்வி கொடுத்தது, இறைவனது அருளால
உங்களை இறைவன் எங்களுக்கு கொடுத்தது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சார் மிகப்பெரிய பலன். ஒட்டக் மெம்பருக்கு நம்ம அந்த ஐடி கார்டு காட்டும் போதே ஒரு ஸ்கூல்ஸ்ல நான் யூஸ் பண்ற மதரசாக்கள்ல ஒரு நல்ல மதிப்பு சார். அது ஐடி கார்டு வாங்கி பார்த்துட்டு ஒட்டக் அப்படின்னா என்ன அப்படி கேட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஓ அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அந்த இப்போ நான் லாஸ்ட்டாக இப்போ எனக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட சொன்னேன்ல சார், எவ்ரி வெனஸ்டே வந்து 3 to 5 ஒரு மதரசாக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். அதுவுமே எனக்கு அந்த ஒட்டக் மெம்பர்ஷிப்க்கு பிறகுதான் கிடைச்சது. அந்த ஒட்டக்கூடிய ஐடி கார்டு, வேல்யூவான ஐடி கார்டு, வேல்யூவான மெம்பர்ஷிப் சார். அது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. அது மூலமா எனக்கு வந்து நிறைய கல்வி கிடைக்குது, நிறைய வருமானம் கிடைக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் ஃபௌசியா. Assalamu alaikum sir. Happy evening. ஹாப்பி ஈவினிங். I'm so much happy. இப்போது பேசுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். மலையாளியா இருந்தும் மெயின்லி எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்க ஒரு மென்டറിൽ നിന്നും கிடைக்காதது லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சாருக்கு நன்றி செலுத்தி ஆகணும். கம்யூனிகேஷன் ஒண்ணுமே புரியாத எனக்கு தமிழ் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கும் அது புரியறதுக்கும் பெரிய வாய்ப்பு கிடைச்சு. தென் வந்து என் லைஃப்ல ஸ்டக்கான நிமிடத்தில் தான் நான் சாரை பார்த்தேன். என்னால முடியல, அப்படி ஒவ்வொரு இடத்தும் நான் லோ செல்ஃப் எஸ்டீமா இருந்த நிமிடத்தை கேரளா சார் வந்த போது பார்த்தேன். அதுக்கு பின்னாடி MDCC, DCP, NLP எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும்போது அது முடிஞ்சு போச்சு. அப்போது எனக்கு ரொம்ப வலி. என்ன வச்சா நான் என்ன லைஃப்ல எது தேடியோ அதுதான் எனக்கு வந்திருக்கு. அது முடிஞ்சு போகும்போது நமக்கு பெரிய வலி இருக்குல்ல, அப்படி வலி இருந்து யோசிச்சுட்டு தான் இருக்கும்போது தான் ஒட்டாக் அனௌன்ஸ்மெண்ட். நான் எது பார்க்குதோ அது எனக்கு முன்னாடி வருது. எப்போதும் அப்படிதானே, எது முடிஞ்சு போகும்போ அது எனக்கு திரும்பி வரணும்னு நினைக்க. நமக்கு பிளெஸிங்கா இருக்கும்போது நம்ம லைஃப்ல சேர்க்கணும்ல. அதனால என் லைஃப்ல ஆയാലും ப்ரொஃபஷனல் ஜேர்னிலாலும் ரொம்ப நான் சாதிச்சிருக்கேன். இப்போ നിങ്ങൾക്ക് മുന്നാടി മലയാളിയാ പേசுறதுக்கும் அதுக்கு கான்ஃபிடன்ஸ் നൽകിடுச்சு நம்ம சார் தானே. அதுக்கும் பெரிய நன்றி. நான் ஏதாவது என் லைஃப்ல யாருக்காவது நன்மை செய்ததுனால ஆயிருக்கான்னு நான் நினைக்குது. அப்படி என் லைஃப்ல ரொம்ப டவுனா இருந்த நான் இப்போது ஒவ்வொரு பேருக்கும் ரோல் மாடலா பண்றதுக்கும் மெயினா இருக்கிற காரணம் இந்த ஒட்டாக் ஜேர்னி தானே. நான் என்ன வீடு டு கிளினிக் அப்படி ஒரு லோக்கல் லெவல் கவுன்சிலரா இருந்து இப்பொழுது வேர்ல்டு லெவல்ல ரீச் பண்ணதுக்கும் பெரிய வாய்ப்பு இந்த ஜேர்னி தானே. 2 times வேர்ல்டு ரெக்கார்ட் நான் எனக்கு கிடைச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்டு லாங்கஸ்ட் ஹியூமன் செயின், வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேல. அது வந்து கொஞ்சம் டைம் தானே, பட் எனக்கு வந்து அது பெரிய சாதிப்பு. கேரளில் நின்னும் அங்கே டிராவல் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள். அது எனக்கு ஸ்ட்ரகிளா தெரியாது. எனக்கு அது வந்து அச்சீவ்மெண்ட், ஹாப்பினஸ். எனக்கு என் லைஃப் நிறைய சாதிக்கணும் தான் எப்போதும் ஓடிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன கார்டியனா சொல்லலாம். மோர் தேன் மை மென்டர். என் அப்பா போறதுக்கு முன்னாடி எனக்கு அது லாஸ் ஆயிடுச்சு. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த லாஸ் நெகட்டிவ் நம்ம சார். அதுக்கும் இந்த ஜேர்னியும் நம்ம பிலோட் சார். அப்படி சார் அந்த அஃபெக்ஷன், கைண்ட்னஸ், அந்த கைடன்ஸ் திரும்பியும் நான் போட்டுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு பேரும் ஃபெயில் பண்ணும்போது தான் திரும்பி போடுது. பட் நான் ரேங்க் ஹோல்டர் தான் இருந்து திரும்பியும் அப்டேட்டட் லேர்னிங் தான். அதுதான் நம்ம லைஃப்ல ஆயாலும் கரியர்ல ஆயாலும் கைண்ட்னஸ், மற்றவங்களுக்கு எப்படி கைண்ட்னஸ் கொடுத்து அவங்கள வளர்க்கலாம். யாரும் நமக்கு நெகட்டிவ் சொல்லிடுச்சுல, அவங்கள எப்படி பாசத்தோட லைஃப்ல அவங்கள எடுத்து கொண்டு வரலாம். அதெல்லாம் வந்து சாரை பார்க்கும்போது, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி, அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி ஒவ்வொரு பேருக்கும் புரியும் சார். அப்படி பிளெஸ்ஸிங்கான ஒரு கிஃப்ட் தானே நமக்கு. அப்போது நம்ம லைஃப்ல நீங்கள் வந்து கொஞ்சம் கேஷ் அப்படி அப்படியே இവിടെയെല്ലാം செலவு பண்ணது கொஞ்சம் சேவ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா நம்ம லைஃப் லாங் நமக்கு சார் மென்டர்ஷிப் கிடைக்கும். അതുപോലെ வந்து சார் ஒவ்வொரு வீடியோஸும் பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். PPTs எல்லாம் வந்து ட்ரைனிங்கினாலும் சார் ட்ரைனிங்கிന് പോകുம்போது சார் மட்டும் போகுது, நம்மளையும் கூட்டிட்டு போகுது. இப்போது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேல ഞാൻ அங்க வந்துட்டாங்க.
ரெட் ஸ்கூலு அதெல்லாம் வந்து சார் நமக்கு தருന്ന பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா லைஃப் நிறைய ட்ரெயினர்ஸ் வந்துட்டாங்க கேரளாலும் அதர் கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ்லாலும். பட் சார் எப்போதும் ஒரு மென்டர் யாருக்குமே இந்த உலகத்துல கிடையாதுன்னு நான் நம்புறேன். அப்படி எனக்கு நிறைய சாதிச்சேன். அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒட்டாக் ஜேர்னிக்கும். அது போல அதுக்கு ஹேட்பிட் நம்ம சாருக்கும். ஸோ இந்த இடத்தில் கலந்து ஆசைப்படுന്ന ஒவ்வொரு மக்களும் ஃபீஸை பற்றி யோசிக்காத. நானும் ராமா சொல்லுவது போல் ஒவ்வொரு மந்தும் ஹப்பி கிட்ட கேட்கும்போது ரொம்ப தடை. அண்ட் ஆல்சோ எனக்கும் சம்டைம்ஸ் நமக்கு வீக்கா இருக்கும்ல, செலவு ரெண்டெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும்போது இது அந்த டைம் கொஞ்சம் சேவ் பண்ணி பண்ணும்போது அந்த செக்கும் இல்லை. நமக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா ஹாப்பியா படிப்பு சேரலாம். அண்ட் ஆல்சோ அச்சீவ்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஜாயின் அவர் ஒட்டாங் போர்டிலும் மெம்பரா இருக்கலாம். சூப்பரா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்ம கம்மையா இருக்கலாம் ஸ்டேஜஸ் ஆகக்கூட. அது பெரிய வாய்ப்பு. ஸோ கீப் ராக்கிங், கீப் கோயிங். ஒவ்வொரு பேரும் நம்ம சேர்ந்துடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. காட் பிளஸ். சமிஹா. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் என்னோட வாய்ஸ் ஆடிபிள் இருக்கு. ஆக்சுவலி ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி நான் ஓடாக்ல மெம்பரா ஜாயின் பண்ணதுல நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து எனக்கு பர்சனலா பெனிஃபிட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் வந்து டீச்சிங் மெத்தடாலஜி. உங்களோட ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நீடு இருந்து நம்ம சர்ச் பண்ணி சாட்ஜிபிடியோ கூகுள்லயோ பாக்குறதை விட உங்களோட பிடிஎஃப் வந்து எனக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. அதை தாண்டி உங்களோட வாஸ்ட் நாலேஜ் எனி டைம் எது கேட்டாலும் ஆர்கனைஸ்டா கொடுக்குறது. அது உங்களோட இம்ப்ரெசிவ் குவாலிட்டியா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். இது உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இது இந்த லெவல் ஆஃப் டிசிப்ளினை வந்து நேச்சுரலி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. இதனால ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்மே எனக்கு வந்து ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. ஈவன் நான் வந்து கெரியர் கைடன்ஸ்க்காக உங்ககிட்ட நிறைய கோர்ஸ் படிச்சுட்டே இருந்தேன். பட் அது லேர்னிங் ஜோன்ல இருந்த வரைக்கும் அது எனக்கு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. அதே நான் அந்த கெரியர் ஜோன் போகும்போது ப்ரொஃபஷனல் மைண்ட் செட் எனக்கு தேவையாச்சு. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு கண்டிப்பா ஒரு மென்டார்ஷிப் வேணும். நிறைய நாலேஜ் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ப்ராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணும்போது சில சேலஞ்சஸ் வரும், நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அது ஆன்லைன் செஷன் ஒவ்வொரு தடவையுமே உங்ககிட்ட லேர்ன் பண்ணும்போது நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுல கிளையண்டோட வியூல நம்ம பிளான் பண்றதுக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் ஏதாவது நீங்க ஹானஸ்டா ரிப்ளை பண்ணி நான் கவுன்சிலிங் பண்றது இல்லை, ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணுவேன். அது உண்மையிலே நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன் சார். நாங்க ஏதாவது கவுன்சிலிங் சார்ந்த ஒரு டவுட் கேட்டா கூட வில் டிஸ்கஸ் அப்படின்னு நீங்க சொல்லுவியா. பட் எங்களை அதை திங்க் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவியா. ஸோ மெனி வேஸ் எனக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. அதுல எல்லாம் கண்டிப்பா இது எல்லாருக்குமே ஏன்னா லேர்னிங் பண்ணிட்டே தான் இருப்போம். அதை ஒன் ஸ்டெப் ஆகும் போதுதான் அதோட இம்பாக்ட் என்ன, நெக்ஸ்ட் நம்ம போறதுக்கு என்ன வேணும், அதுக்கான ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி ஒரு மென்டர்ஷிப் தான். அதுக்கான ரைட் பர்சனை நாங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஃபீலிங் பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சமயா. காட் பிளஸ். எஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நான் ரியாஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. எவ்வளோ ஆச்சு? இடையில தான் ஜாயின் பண்ணேன். நான் இப்போ லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இது நீங்க போட்டிருக்க நல்ல ஸ்கீம் சார். ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது கொஞ்ச நாளாவே இருக்கு பிரதர். உங்களுக்கு தெரியாதா? தெரியல. நான் ஆக்சுவலா கனெக்ட் ஆகல. இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது வந்தது. டக்குனு உள்ள வந்தா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு ஸ்கீம் இது. இதனுடைய ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பார்ட்டா இல்லாம கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜா இது பண்றது அப்படிங்கிறது தான். ஓகே. நல்ல விஷயம். நல்ல பரவாயில்ல. இது வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி தான் இதுல ஒரு சின்ன டவுட் தான் எனக்கு. இப்போ பேசினதை வச்சு எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது மேக்ஸிமம் 3 இன்ஸ்டால்மெண்ட் கோஆர்டினேட்டர் பேஸ் பண்ணி ஆஃபர் பண்ணியிருக்கீங்க. அது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அது என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய டிசிஷன் இல்ல, போர்டுனுடைய டிசிஷன். வந்து இது ஒன் பேமெண்ட் தான். அப்பதான் நாங்க அலாட் பண்ண முடியும் அந்த ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப்க்கு அப்படிங்கிறது தான் உள்ளது. இந்த 3 இதுமே வந்து கோஆர்டினேட்டர் பேச சொன்னது. அவங்களை பேசினா கன்சிடர் பண்ணுவாங்கன்ட்டு. அதை தாண்டி ஏதாவது சப்போர்ட் நிச்சயமாக நம்ம சைட்ல இருந்து பண்ணலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பண்ணி தருவோம்.
இல்லை, ஏன்னா ஜென்ரலா வந்து இப்போ நீங்க பார்த்தது எல்லாம் தான் ஃபினான்ஷியல் தான் எல்லாமே ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது ஒரு கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் கேட்பேன் ரைட் பண்ணேன். ரைட் சார், நான் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணுங்க, பண்றேன். ஓகே, நம்மளும் ஜாயின் பண்ற ட்ரை பண்ணுறோம். ரஷிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க? ஹலோ, am I audible? Yes, you are. Hello. Yeah, you are audible. Yes. Alhamdulillah, நல்லா இருக்கேன். எஸ் சார், ஆக்சுவலா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இப்போதான் இடையில வந்து ஜாயின் பண்ணேன் லேட்டாட்டு. ஸோ ஓவர்வியூவா எதை பத்தினதுங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஷார்ட் நோட்டா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி, ஓகே. அதாவது ஒட்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரைனர்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய மெம்பர்ஷிப்போட அறிமுகம்னா அதை பத்தி எப்படி, அதனுடைய ஃபீஸ் எவ்வளோ, அதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது தான். அது டீட்டெயிலாக நம்ம அதை பேசணும். நீங்க எந்த லிங்க் மூலமாக வந்தீங்களோ அந்த கோஆர்டினேட்டர் கேளுங்க, அந்த யூடியூப் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா விரிவாகவே இருக்கும். ஸோ அதுல என்ன மெயினான்னு பாத்தீங்கன்னா ட்ரைனர்ஸ், கவுன்சிலர், தெரபிஸ்டுக்கான ஃபுல் சப்போர்ட், வீடியோ கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல், அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஃபீஸ்ல இருந்து ஒரு 3 பேருக்கு ஸ்பான்சர்ஷிப், என்ஐபிஆர்னுடைய பேட்டர்னுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், ஒட்டாக்குடைய லோகோ அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்றதுடைய கான்செப்ட், நம்ம ட்ரைனிங் மட்டும் இல்லாம எக்ஸலன்ட் ட்ரைனர்ஸினுடைய வீடியோ பேக்கேஜஸ், மெட்டீரியல் பேக்கேஜஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் அதனுடைய கான்செப்ட். ஸோ அதை டீட்டெயிலாக உங்களுக்கு கோஆர்டினேட்டர் அனுப்புவாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எஸ் ஜெசிமா. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல வந்துட்டு பார்ட்டா இருக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்னும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து நிறைய பேருக்கு சொல்லும் போது நமக்குள்ளேயே ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்டோம், ஒரு நல்லது பண்ணிட்டோம் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது ஒவ்வொரு வாட்டி உங்க கிளாஸ்ல ஏதாவது பேசினாலே எனக்கு எப்பயுமே கிடைச்சிரும். நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிரும். அது நீங்க வந்து டெய்லி நீங்க பேசும்போதுமே எனக்கு அது கிடைக்கும் சார். ஏன்னா வந்து உங்களோட எப்பயுமே உங்க பேச்சுல இருந்து நான் ஒரு டேக்அவே எடுத்துப்பேன். சோ நீங்க வந்து ஒரு ஒரு பயங்கரமான மென்டார். நீங்க வந்து யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைக்க மாட்டாங்க. அது லைஃப் டைமா கிடைக்குதுன்னா யாருமே அதை மிஸ் பண்ண வந்து ரொம்ப கூடாது. அது கண்டிப்பா வந்து உங்களோட மென்டார்ஷிப்ல வந்து எல்லாருமே இணைஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ஒட்டாக் எனக்கு என்ன பண்ணுச்சுன்றதுக்கு முன்னாடி நான் வந்து சில விஷயங்கள் இங்க இப்போ கமெண்ட்ஸ்ல பார்த்ததை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஹையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸா இப்போ வந்து நமக்கு நிறைய வகையில நிறைய காசு வந்து செலவாக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மகிட்ட இருந்து காசு பறிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க, நான் ஒரு ஸ்லாம் புக் வாங்கினேன் சார் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, ஒரு ஆட்டோகிராஃப் புக். அது வந்து 100 rupees. அந்த டைம்ல அதெல்லாம் பெரிய காசு. எனக்கு வந்து அது பார்க்க என்ன இவ்வளவு காசுக்கு இதை வாங்கிட்டோம், வேஸ்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு வாங்கினதுக்கு அப்புறம் தோணுச்சு. ஆனா அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு ப்ரெஷியஸான புக்கா மாறிடுச்சு. சோ அதை வந்து நம்ம எவ்வளவு விலைக்கு என்ன வாங்குறோம், என்ன பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை எவ்வளவு கேப்பபிளா மாத்துச்சுன்றது தான் முக்கியம். சோ நான் என்னோட லைஃப்ல ரெக்ரெட்டே பண்ணாத ஒரு டெசிஷன்னா அது ஒட்டாக்கோட மெம்பர் ஆனதுதான் சார். நான் என்னோட லைஃப்ல மோஸ்ட்லி எல்லா டெசிஷன்ஸையுமே ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மட்டும் தான் நான் ரெக்ரெட் பண்ணல. அண்ட் ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவே நான் வந்து இதோட மெம்பர் ஆயிட்டேன். யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, யாரும் எனக்கு வந்து நீ சேரு நல்லா இருக்கும்னு கூட கைட் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை, அதை நீங்க எங்கேயுமே ஸ்பாயில் பண்ணல சார். அண்ட் அதுல எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே அதுல ரொம்ப லேர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. லேர்னிங்ஸ் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்ககிட்ட இருந்து எப்படி கிடைக்கும்னு. அது மென்டார்ஷிப் இல்லைனாலுமே நீங்க அதை கொடுத்துட்டே இருப்பீங்க. சோ நீங்க அதை மென்டார் ஆனீங்கன்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல தேவையில்ல புதுசா. ஆனா ஒட்டாக் வந்து எனக்கு, நான் சென்னையில இருக்கனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நாங்க வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அங்கேயுமே நீங்க ஒட்டாக்குன்னு சொன்ன உடனே, இல்ல சாரோட ஸ்டூடெண்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு பிரபல்யமும் உங்களோட ஒரு ஒரு நம்பகத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி தான் சார் என்ஐபிஆர்ல வந்து என்ன ரொம்ப வியக்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். உங்களோட ஒரு ட்ரஸ்ட் வர்த்தினஸும் ஒரு, ஏன்னா யாருமே எப்படி இப்படி கண்டினியூ
செய்யறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அது யாருமே செய்யறதும் கிடையாது. ஒரு 1 மந்த் செய்வாங்க, இல்ல ஒரு 3 மந்த் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள ஒரு மறந்து கூட போயிருவாங்க. ஆனா நீங்க நேம் முதற்கொண்டு ஞாபகம் வச்சிருப்பீங்க. நம்மளோட லைஃப் ஹிஸ்டரி நீங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்றோமோ அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்பவே அட்மைரபிள் சார். நீங்க ஒரு பர்சனாவே ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நீங்க எங்களுக்கு. ஸோ உங்கள்ட்ட மாதிரி ஒரு லைஃப் டைமா ஒரு ஜேர்னி கிடைக்குதா, அதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் அ லைஃப் லாங் மென்டார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். அப்துல் லத்தீப். எஸ். லைன் நெட்வொர்க் சரியில்லை நினைக்கிறேன் பிரதர். ஹாய்ஸா கேட்டிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவீங்களான்ட்டு. மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஆக்சுவலி சைக்காலஜி ப்ரோக்ராம் வந்து ஆன்லைன்ல டிஸ்டன்ஸ் மோட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது இல்லை அப்படிங்கிறது நல்ல விஷயம். முராத். அஸ்ஸலாமு அலைக்கும் சென்டர். அலைஹிஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். சொல்லுங்க. இந்த மெம்பர்ஷிப்பை பத்தி ஒரு சிறிய ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ அந்த மெம்பர்ஷிப் எடுத்தா இனி வர இந்த ஏசிஎல்சி அடிக்கலாம், எம்டிசிசி அடிக்கலாம், இதெல்லாம் வந்து இலவசமா கண்டினியூ பண்றதா இல்லாட்டி அது இதோட சம்பந்தம் இல்லையா? இன்னைக்கு பே பண்ணிட்டீங்கன்னா இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. லைஃப்ல எத்தனை தடவை படிச்சாலும், எந்த கோர்ஸ் படிச்சாலும். இது லைஃப் லாங் நீங்க பே பண்ணதுல இருந்து அது ஆக்டிவேட் ஆயிடும். இன்னைக்கு பே பண்ணீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க எதுவுமே பே பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இம்ரான் பிரதர். சார் அந்த கவுன்சிலிங் செய்யக்குள்ள இது இப்ப ஸ்ரீலங்கால வந்து சட்டம் ஒன்று இருக்கு சார். அந்த லைசன் எடுக்கணும் ஒரு சட்டம் உண்டு. அது இல்லாம செய்தனா அந்த அப்படி பிடிச்சனா ஒரு கேஸ் உண்டு அப்படின்னு இருக்கு சார். இப்ப இதை எடுத்தனா அது எப்படி சார்? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. இதை எடுத்துட்டு நான் லைசன்ஸ் இல்லாம, கம்பெனி இல்லாம, வேற படிப்பு இல்லாம நான் வந்து கவுன்சிலிங் பண்ண முடியுமா? இல்லை. நீங்க வந்து இது எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான டூல். படிப்பு வேற. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்க படிச்சு அப்கிரேட் ஆகி நீங்க பயன்படுத்தணும், அந்தந்த நாட்டில் உள்ள சட்டத்தை பயன்படுத்தி. அதனால படிப்பு வேற, மெம்பர்ஷிப் வேற. இது வந்து உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிற அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நம்முடைய கோர்சஸை படிக்கிறதுக்காக. கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு உள்ள அங்க முறைப்படி உள்ள விஷயங்களை நீங்க பதிவு பண்ணிக்கணும். அது ஸ்ரீலங்காவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுக்குமே அது பொருந்தும். எஸ், அப்துல் லத்தீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சார் நான் இப்ப ஹஜ்ஜில இருக்கிறேன். மக்காலேருந்து மதினாவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார். மீண்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு முதலாவது புகழ்ந்துட்டு, ரெண்டாவது உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். திரும்ப உங்களை பார்க்கக்குள்ள அந்த பாடங்கள் ஒவ்வொன்றுமாக ஞாபகம் வந்த வண்ணமாகவே இருக்குது சார். இன்ஷா அல்லா நானும் இந்த லைஃப் லாங் இந்த வகுப்புல நானும் எட்டாவது இன்ஷா அல்லா. அதுக்கான தகவல்கள் எனக்கு பார்க்க கிடைக்கல சார். அது சம்பந்தமான விவரங்களை எனக்கு போட்டுட்டா இன்ஷா அல்லா தொடர்ந்து நானும் ஒரு மெம்பர்ஷிப் பொறுப்பை எடுத்துக்கொள்வேன் இன்ஷா அல்லா. அப்ப எனக்கும் உதவியாக இருக்கும். மாஷால்லா என்னுடைய பேர்லயே பொதுவாக நான் பள்ளி வாயல்கள்ல, ஊர் தலைமைத்துவத்துல, சோசியல் ஒர்க்ல கூடுதலான ஈடுபாடு கொண்ட நான். அப்ப என்னுடைய பேச்சு மிகவும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்குதுன்னு கேட்கிறவங்க வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்றம் முன்பட்டு இருக்குது. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா ஃபித்தாரை. ரைட். ஸோ அற்புதமான இந்த வேலையில நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணீங்க. அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய கெஸ்ட் நிறைய பேர் வந்திருந்தீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சம்பந்தமான கேள்விகள் தேவைன்னு சொன்னா நீங்க கோஆர்டினேட்டர் கேட்டீங்கன்னா கிளியரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம். நன்றி. குட் நைட்.